நீங்க ஓவரா யோசிக்கிறத நிறுத்திட்டு நெகட்டிவான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம இருந்திருந்தா லைஃப்ல இப்போ எவ்வளவு தூரம் முன்னாடி போயிருப்பீங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் யோசிச்சிருக்கேன். அப்படி மட்டும் பண்ணிருந்தா நான் இப்போ ஒரு ட்ரில்லியனரா ஆகியிருப்பேன். ஏன்னா பல நேரங்கள்ல நமக்கு நாமே தான் மிகப்பெரிய எதிரியா இருக்கும். நீங்க பணக்காரன் ஆகிறதுக்கோ இல்ல நீங்க ஆசைப்பட்ட சக்சஸ அடையிறதுக்கோ தடையா இருக்கிறது வேற யாரும் இல்ல, நீங்க மட்டும்தான். என்கிட்ட சுத்தமா காசு இல்லாத நிலைமையிலிருந்து போன மாசம் பல லட்சங்கள் சம்பாதிக்கிற அளவுக்கு என்னை மாத்தின மிகப்பெரிய விஷயம் எந்த ஒரு புது ஸ்ட்ராட்டஜியோ இல்ல நான் அதிகமா உழைச்சதோ கிடையாது. ஓவரா யோசிக்கிறத நிறுத்திட்டு எனக்கு நானே தடையா இருக்கிறத விட்டுட்டு செயல்ல இறங்கின அந்த நிமிஷம்தான் என் வாழ்க்கைய மாத்துச்சு. இந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னா முதல்ல நாம ஏன் ஓவரா யோசிக்கிறோன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த செய்யணும்னு அவ்ளோ ஆசை இருந்தாலும் ஏன் நமக்கு நாமே தடையா நிக்கிறோம்? மனிதர்களோட பெரும்பாலான பழக்க வழக்கங்கள் மாதிரி இதுக்கும் காரணம் நம்மளோட பரிணாம வளர்ச்சி தான். பல ஆயிரம் வருஷங்களா, சொல்லப்போனா லட்சக்கணக்கான வருஷங்களா இந்த ஓவர் திங்கிங் தான் நம்ம உசுரை காப்பாத்திட்டு இருந்துச்சு. ஏன்னா ஓவரா யோசிக்கிறது மூலமா ஆபத்துகளை நாம குறைச்சிக்கிட்டோம். மனிதர்களுக்கு மட்டும்தான் எதிர்காலத்தை கணிக்கிறதும் கடந்த காலத்தை மனசுக்குள்ள கொண்டு வந்து பார்க்கிற திறனும் இருக்கு. 2 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி காட்டுல இருக்கும்போது நம்ம சுத்தி என்ன ஆபத்து இருக்குன்னு உட்கார்ந்து யோசிப்போம். அதுக்கப்புறம் எந்த ஆபத்தும் இல்லாத ரொம்ப சேஃபான ஆக்ஷனை மட்டும்தான் எடுப்போம். ஏன்னா அப்போ எந்த ஒரு புது ஆக்ஷன் எடுத்தாலும் அது நம்ம உயிருக்கே உல வச்சிரும். அதனால எந்த ரிஸ்க்கும் எடுக்காம அமைதியா இருந்தது தான் நம்மளை இத்தனை வருஷமா உசுரோட வாழ வச்சது. ஆனா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துல நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. உங்களை அடிச்சு சாப்பிடுற எந்த மிருகமும் இப்ப வெளியே சுத்திட்டு இல்ல. அதனால சுத்தி என்ன நடக்குதுன்னு எப்பவுமே அனலைஸ் பண்ணிட்டு ஓவரா யோசிச்சிட்டு இருக்கிற இந்த பழக்கம் இப்ப நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. இது நம்மள பெரிய ரிஸ்க் எடுக்க விடாம சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுருக்கிடுது. ஆனா பணக்காரன் ஆகணும்னாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணணும்னாலும் சரி, வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும்னாலும் சரி, நீங்க ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ஆனா உங்க மைண்டுக்குள்ளேயே நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தா அது எப்படி முடியும்? ஆக்ஷன் தான் எல்லாமே. இப்போ நீங்க லைஃப்ல இருக்கிற இடம் நீங்க இதுவரைக்கும் எடுத்த ஆக்ஷன்ஸ், முடிவுகளோட மொத்த உருவம்தான். சக்சஸ் வேணும்னா ஒண்ணு தான் தேவை. நீங்க போக வேண்டிய இலக்கை நோக்கி கன்சிஸ்டண்டா ஆக்ஷன் எடுக்கிறது. வேற எதுவுமே தேவையில்லை. வெறும் கன்சிஸ்டன்சி மட்டும் போதும். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஓவர் திங்கிங் உங்களை ஆக்ஷன் எடுக்க விடாம தடுத்துரும். ஏன்னா நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க, அனலைஸ் பண்ணுவீங்க, உங்க மைண்டுக்குள்ளேயே லாக் ஆயிடுவீங்க. ஆக்ஷன் எடுக்கலனா கன்சிஸ்டன்சி இருக்காது. ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது சும்மா ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, அது உங்க லட்சியங்களுக்கான மரண தண்டனை. நீங்க கழுத்துக்கு கீழே வேலை செய்ய ஆரம்பிக்கணும், அதாவது செயல்ல இறங்கணும். இதுக்கு நான் 2 புல்லட் ப்ரூஃப் சொல்யூஷன் சொல்ல போறேன். முதல் விஷயம் மைண்ட்ஃபுல்னஸ் மற்றும் மெட்டா காக்னிஷன். ஓவர் திங்கிங்னா சும்மா எண்ணங்கள் வர்றது கிடையாது. அந்த எண்ணங்கள்ல நாம மாட்டிக்கிட்டு அது சொல்றபடி கேட்கறது தான். ஒரு எண்ணம் வரும், அது இன்னொரு எண்ணத்தை உருவாக்கும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் தேவையில்லாத பழைய விஷயத்தை பத்தி யோசிச்சு ஒரு இருட்டுக்குள்ள மாட்டிக்கிடுவீங்க. எண்ணங்களை முழுசா நிறுத்தவே முடியாது. அது நம்ம உசுர் இருக்கிற வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா அதுல டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்க முடியும். நாம சிந்திக்கிறவனா இருக்கக்கூடாது, அதை கவனிக்கிறவனா மாறணும். எண்ணங்கள் ரேண்டமா வரக்கூடியது. இப்போ நான் உங்களை பிங்க் கலர் யானையை பத்தி யோசிக்காதீங்கன்னு சொன்னா நீங்க இப்போ எதை யோசிக்கிறீங்க? எண்ணங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. அது நம்ம சுவாசம் மாதிரி, இதய துடிப்பு மாதிரி தானா நடக்கிற ஒரு ப்ராசஸ். அது நீங்க கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எண்ணங்கள் மேல உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வரும். இதுக்கு பெஸ்ட் வழி மெடிடேஷன். யூடியூப்ல டீக்ளட்டர் த மைண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் தேடுன்னு தினமும் 10 நிமிஷம் பண்ணுங்க. மூச்சை கவனிங்க. எண்ணங்கள் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். திரும்பவும் உங்க கவனத்தை மூச்சுக்கே கொண்டு வாங்க. இதுதான் ட்ரைனிங். அடுத்து உங்க லைஃப்ல சிங்க்ரோனிசிட்டி கொண்டு வாங்க. அதாவது ஒரு நேரத்துல ஒரு வேலை மட்டும் பண்ணுங்க. நடக்கும்போது பாட்காஸ்ட் கேட்கறது, சாப்பிடும்போது டிக்டாக் பார்க்கறதுன்னு உங்க கவனத்தை சிதற விடாதீங்க.
வேலை செஞ்சா வேலை மட்டும் செய்யுங்க, சாப்பிட்டா சாப்பிடுங்க, நடந்தா நடங்க. இதுவும் ஒரு வகையான மெடிடேஷன் தான். இந்த ரெண்டையும் 1 மாசம் பண்ணீங்கன்னா ஓவர் திங்கிங் 80% குறைஞ்சிரும். நீங்க அப்சர்வர் ஆகிடுவீங்க. ஆனா சில சமயம் மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணாலும் நாம எமோஷனலா லாக் ஆகிடுவோம். பயம், பதட்டம் வரும்போது நம்மளால ரேஷ்னலா யோசிக்க முடியாது. அந்த மாதிரி நேரங்கள்ல ஆக்ஷன் எடுக்க முடியாம லாக் ஆகும்போது நாம யூஸ் பண்ண வேண்டிய 2வது டூல் தான் டிசார்ம் புரோட்டோகால். இதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க எப்போல்லாம் ஆக்ஷன் எடுக்காம தள்ளி போடுறீங்களோ அப்போ இதை யூஸ் பண்ணுங்க. முதல் ஸ்டெப் டிடெக்ஷன், கண்டுபிடிக்கிறது. சத்தமா சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. அந்த எமோஷனுக்கு ஒரு பேர் வையுங்க. அப்போவே நீங்க அதிலிருந்து விலகி அப்சர்வர் ஆகிடுவீங்க. 2வது ஐசோலேஷன், தனிமைப்படுத்துறது. உடனே மைண்டு கூட போய் பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அமைதியா மூச்சை மட்டும் கவனிங்க. அந்த எமோஷன் ஒரு 80% குறையிற வரைக்கும், நியூட்ரல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா எமோஷன் ஒரு போதை மாதிரி. அதுல இருக்கும்போது சரியான முடிவு எடுக்க முடியாது. 3வது சிம்பிளிஃபை, எளிமையாக்குறது. எதனால இந்த பயம் வந்துச்சுன்னு கண்டுபிடிங்க. நாளைக்கு பண்ண வேண்டிய ப்ராஜெக்டா, நேத்து நடந்த சண்டையா? அது ஒண்ணுமே இல்ல, என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு உங்களுக்கு நீங்களே லாஜிக்கா புரிய வைங்க. பயம்ங்கிறது ஒரு மாயை. 4வது அலைன்மெண்ட், சீரமைக்கிறது. உங்க மனசுக்குள்ள அலைன்டுன்னு சொல்லிக்கோங்க. இது ஒரு ஆங்கர் மாதிரி உங்களை பழைய கான்ஃபிடென்ஸ்க்கு கொண்டு வரும். அப்புறம் இந்த பயம் ஒரு மாயைன்னு புரிஞ்சிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றியோட இருங்க. நன்றி உணர்வு நெகட்டிவ் எமோஷனை அழிச்சிரும். 5வது ரெஸ்பாண்ட், பதில் ஆக்ஷன். நேரா போய் எந்த வேலையை தள்ளி போட்டீங்களோ அதை செய்யுங்க. பயத்தை உருவாக்குன அந்த விஷயத்தை உடனே முடிங்க. 6வது மெமரைஸ், ஞாபகப்படுத்துறது. இதை திரும்ப திரும்ப செஞ்சு உங்க மூளைக்கு ட்ரெயின் பண்ணுங்க. எமோஷன் வந்தாலும் ஆக்ஷன் எடுக்க முடியும்னு மூளைக்கு பழக்கப்படுத்தணும். ஆரம்பத்துல இத கான்ஷியஸா செஞ்சுதான் ஆகணும். இத பிரிண்ட் எடுத்து உங்க கண்ல படுற மாதிரி உங்க ரூம் கதவுலையோ லேப்டாப்லயோ ஒட்டி வைங்க. போக போக இது ஆட்டோமேட்டிக்கா உங்க பழக்கமாவே மாறிடும். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். வருஷம் முழுக்க தினமும் 4 மணி நேரம் உழைக்கிறது வருஷத்துல பாதி நாள் மட்டும் 12 மணி நேரம் உழைக்கிறத விட சிறந்தது. இந்த 2 விஷயங்களையும், மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் டிசார்ம் புரோட்டோகால ஒன்னா சேர்த்து பண்ணீங்கன்னா ஓவரா யோசிச்சுட்டு சும்மா இருக்கிற ஆளா இல்லாம களத்துல இறங்கி வேலை செய்யற ஆளா நீங்க மாறிடுவீங்க. என் வாழ்க்கைய மாத்துனது இதுதான். இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஸ்கிரீன்ல தெரியிற என்னோட பெஸ்ட் வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. அது உங்க லைஃபையே மாத்தும். அங்க உங்களை சந்திக்கிறேன்.